பார்க்க போகிறது ஸ்விட்ச் வேர்ட்ஸ். ஸோ இதுவும் நமக்கு தேவையா லைஃப்பில் அப்படின்னா ஆமாம் தேவை இருக்குது. ஏன்னா சில நேரத்தில் சில டெக்னிக்ஸ் நம்ம சொல்கிறது எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்குமான்னு சொல்ல முடியாது, எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்டு வந்து நம்மளை பாதுகாப்பாக இருக்குது. எப்படி வந்து அப்பா கடவுளே முருகா அப்படின்னு சொல்கிறோம், திருமணம் வந்து அம்மா அப்பான்னு சொல்கிறோம், அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்மளுக்கு பாதுகாப்பு பண்ணுறாங்க, ஒரு நம்மளுக்கு சப்போர்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த வேலை வந்து நம்ம எடுத்துக்கணும். அவங்க சொன்ன மாதிரி மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீ யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நற்பேசி சரவணன். நம்முடன் இணைந்திருப்பவர் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேடம் அவர்கள். வணக்கம் மேடம். மேடம் வந்தாலே எப்பயுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுமையான விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்துட்ருப்பாங்கிறது நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன். ஏன்னா வரப்போ ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயங்கள் நமக்கு கொண்டு வருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் வேர்டு நிறைய கொண்டு வந்துருக்காங்க. சேஜ் காட் பி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்படின்னாலே ஸ்விட்ச் வேர்டுனாலே நம்மளை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிற ஒரு வளையம் மாதிரி தான். நம்ம வந்து சேஃப்டியாக இருக்கோம், ஒரு பாதுகாப்பாக இருக்கிறோம், நம்மளை சுற்றி ஒரு தேவதைகள் இருக்காங்க, தெய்வத்தைய அருள் இருக்குங்கிற மாதிரி நம்ம ஒரு ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு உணர்வுகள் நம்ம கூட இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறையா கொடுப்பாங்க. மேம் இது என்ன கொஞ்சம் ஒரு ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இப்போ என்னென்னா நம்ம வந்து நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்தோம், அடுத்தது வந்து நம்பர்ஸோட ஃப்ரீக்குவன்சி என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்விட்ச் வேர்ட்ஸ். ஸோ இதுவும் நமக்கு தேவையா லைஃப்பில் அப்படின்னா ஆமாம் தேவை இருக்குது. ஏன்னா சில நேரத்தில் இத்தனை டெக்னிக்ஸ் நம்ம சொல்கிறது எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்குமான்னு சொல்ல முடியாது, எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம சொல்கிறது எல்லாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது எது அவங்களுக்கு வியூவர்ஸ்க்கு எது ஈஸியாக இருக்கோ அதுபடி அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன சொல்லுறோம் இங்கேன்னு பார்த்தோன்னா சேஜ் காட் பி அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டு வந்து எதுக்கு முக்கியமாக யூஸ் ஆகும்னா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஆகட்டும், இல்லை ஒரு ஏதோ ஒரு கம்யூனிட்டி ஆகட்டும், இல்லை ஒரு ரிலேட்டிவ் இடத்துல நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஏதோ ஒரு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாவே சில நேரத்தில் எனர்ஜி ஃப்ரீக்குவென்சியில் வந்து சரியாக செட் ஆகலை அப்படின்னா நமக்கே வந்து அது காட்டி கொடுத்துருவோம். நம்ம சென்சிட்டிவாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இருந்தால் நமக்கு ஒன்றும் சரியாக இருக்கிற மாதிரி இல்லை, இதோட நம்ம கொஞ்சம் தள்ளி போயிட்டால் நல்லது அப்படின்றது நமக்கு மனசுலேயே உள்ளுணர்வு தோணும். சில நேரத்தில் நம்மளால் போக முடியல. இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு காசிப்பிங் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ஒரு ஒர்க் ஸ்பேஸில் இதெல்லாம் சரளமாக இப்போல்லாம் நடக்கிறது, நம்ம அதை எதுவுமே தடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் அவங்க வந்து காசிப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நமக்கு அது செட் ஆகாது, நம்ம மைண்டுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் அதை விட்டு வெளியில் வரவும் முடியல, நம்மளால் எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, நம்மளும் வாயை விட்டுறக்கூடாது அப்படின்ற நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து ரேக்கி சேனல்ஸாக இருந்தால் நம்ம ப்ரொடெக்ஷன் மெத்தட் வேறு சொல்லி தந்திருக்கோம், அவங்க அதைப்படி ஃபாலோ பண்ணிப்பாங்க. இப்போ நார்மல் பர்சனுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம சொல்லிக்கலாம். சேஜ் காட் பி, சேஜ் காட் பி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த ஸ்விட்ச் வேர்டுக்கு நம்ம சொல்கிற நம்பர்ஸ்க்கு வந்து பவர் இருக்குது, ஃப்ரீக்குவன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்விட்ச் வேர்ட்ஸுக்கும் வந்து ஃப்ரீக்குவன்சிஸ் இருக்குது. இதை நம்ம சொல்ல 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 இப்போ அதுக்கான ப்ரொடெக்ஷனை வந்து நம்மளுக்கு யூனிவர்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட்ஸில் எந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாலுமே நம்ம இதை மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கிறது மூலிமா நம்ம சேஜ் காட் பி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறது மூலிமா நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வரும். சில நேரத்தில் வந்து நமக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு இதை கண்டினியூவாகவே ஆஃபீஸில் பக்கத்தில் இருக்கிற பர்சன்னால் இது நம்ம போய் பண்ணுறதுனா நம்ம தடுத்துக்கலாம், நம்ம போய் பண்ணலை ஆனால் நம்மளை தேடி இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு விஷயம் வருது நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டிலேயே கூட என்ன பண்ணலாம்னா எழுத ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து சேஜ் காட் பி, சேஜ் காட் பின்னு கண்டினியூவாக வந்துட்டு எழுதிட்டே இருக்கலாம். ஸோ அது கண்டினியூ எழுதும் போதும் அந்த பவர் வந்து உங்களுக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் இருக்கிற சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் வந்து அந்த
சுச்சுவேஷன்ஸில் மாற ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு எப்படி சொல்லலாம்னா இந்த மாதிரி 28 டைம்ஸ் வந்து அவங்க சொல்லலாம். 28 டைம்ஸோ இல்லை 108 டைம்ஸ் உங்களுக்கு சொல்கிறதுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம். இல்லைனா நீங்கள் வந்து 42 டேஸ் வந்து நீங்கள் கண்டினியூவாக எழுதலாம். நம்ம சொல்லுவோம்ல எதாக இருந்தாலும் ஒரு 21 டேஸ், 27 டேஸ், 42 டேஸ், 48 டேஸ் இந்த மாதிரி சொல்கிறது மாதிரி இந்த மாதிரி டைமிங்க்கு வந்து நீங்கள் எழுதிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி எழுதும்போது உங்களுக்குள்ளே அந்த அந்த ஸ்விட்ச் வேர்டோடு நீங்கள் கனெக்டடாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டா எந்த சம்பவத்துக்காக நீங்கள் கனெக்டடாக ஃபீல் பண்ணி இது செய்கிறீங்களோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். சூப்பர் மேடம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த புறம் பேசுறது, பொருளி பேசுறதுங்கிறது வந்து எல்லாருக்கும் இருக்குது. எப்படி தான் இருந்தாலுமே ஒரு பொறாமைங்கிறது ஒரு இடத்துல ஒரு 4 பேர் வேலை செய்கிறதா இருக்கட்டும், 4000 பேர் வேலை செய்கிற கம்பெனியாக இருந்தாலுமே ஒரு குரூப்பாக பிரிஞ்சிருவாங்க, ஒரு டீம் ஆயிடுவாங்க. இவங்களை பற்றி அவங்கள்ட்ட சொல்கிறது, அவங்கள பற்றி சொல்கிறது, ஒருத்தனை மட்டத்தட்டி பேசுகிறது, என்ன தான் இதாக இருந்தாலுமே ஒரு குரூப் செஞ்சு அவங்கள ஒரு மாதிரி பண்ணுற விஷயம் எல்லா இடத்துலையும் இருக்கும் தான். ஏன்னா அவங்கள வந்து நம்ம விட்டுட்டு வெளியும் போக முடியாது, அங்கேருந்து தான் வேலை செஞ்சாங்கிற சூழ்நிலையும் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த சுவிட்சோட வந்து நல்லாவே உதவி செய்யும். ஏன்னா நம்ம வந்து அவங்கள போய் பேசிட முடியாது. ஏன்னா அவங்க டீமை ஃபார்ம் பண்ணி நம்மளை இது பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம போய் அவங்கள போய் சண்டை போடுறதோ இல்லை நம்ம போய் அவங்கள பேசுகிறதோ வந்து பார்த்திங்கன்னா திரும்பி நம்ம ரிப்ளை பண்ணோம்னா திரும்பி அது வளர்ந்துகிட்டே தான் போவோம். அதை வந்து திரும்பி நம்ம ஸ்டாப் பண்ணால் இதேமாதிரி இந்த சுச்சுவேஷன்லாம் பார்த்திங்கன்னா சேஜ் காட் பேங்கிற இந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், டைம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் 28 டைம்ஸ் 42 டேஸ் வந்து நம்ம எழுதுகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இது நல்லா வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் மேடம். இது வந்து கண்டினியூஸ் வந்து எப்படின்னா எப்படி நோட்டில் எழுதிட்டு வர்றது இல்லாட்டி எழுதி வச்சுக்கிறது இதேமாரிலாம் நம்ம செய்கிறதா அப்படிங்கிறதுலாம்? ஆமாம், இதுவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வாட்டர் ஆக்டிவேஷன் மெத்தட்லேயே நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து நீங்கள் எழுதிட்டு எனர்ஜி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். எனர்ஜி சர்க்கிள்னாவே இந்த மாதிரி வேர்ட்ஸ் எழுதிட்டு நீங்கள் அதை சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டிங்க அப்படின்னாவே அது ஒரு எனர்ஜி சர்க்கிளாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த எனர்ஜி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் வாட்டர் பாட்டில் வந்து தண்ணியோட ஃபில் பண்ணி வச்சுட்டு அதில் நீங்கள் இந்த 3 ஃபிங்கர்ஸை வச்சு நீங்கள் அதுக்கு பவர் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரொடெக்டடாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டினியூவாக சொல்லி அந்த அஃபர்மேஷன் சொல்ல 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 அதுக்கு அந்த வாட்டருக்கு வந்து அந்த பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த வாட்டர் வந்து நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கையில் கூட எழுதிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நோட்டில் வந்து இந்த டைம் சொல்லியிருக்கோம் இல்லையா 42 டேஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கண்டினியூவாக எழுதலாம். ஸோ உங்களுக்கு எந்த வழியில் வந்து ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு அதில் கனெக்ஷன் வருது, நீங்கள் அது செய்கிறது வந்து முக்கியமாக என்னென்னா அந்த எந்த ஒரு வழிமுறையாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் வந்து ஈடுபாடு இருக்கணும். உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி சொல்லிட்டாங்க செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இது செய்கிறதால எனக்கு நல்லது நடக்கும், இது நான் செய்கிறதுக்கு வந்து சந்தோஷமாக செய்கிறேன் அப்படின்றதான் இருக்கும். ஸோ எந்த விஷயம் உங்களுக்கு செய்கிறதுல சந்தோஷம் வருதோ அதை நீங்கள் அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு எதுவாக இருந்தாலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஓகே, நல்ல விஷயம் மேம். ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, உருவேற்றினா திருவருள் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம போய் அவங்க சண்டை போட வேண்டியதில்லை, நம்ம அவங்கள்ட்ட போய் நம்ம யுத்தம் பண்ண போகிறது கிடையாது, எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நம்ம அந்த ஒரு விஷயத்தை நம்ம எழுதினாலே அவங்கன்றது நம்மளை பாதுகாத்துக்க முடியும். கிட்ட அவங்கள வந்து நெருங்க முடியாத அளவுக்கு நம்மளை சுற்றி ஒரு சக்தி வலைத்தளம் வந்து அமைச்சிக்க முடியுங்கிறது தெரியுது உங்களுக்கு. 28 டைம்ஸ் நம்ம எழுதுறதா இருக்கட்டும், 42 நாள் நம்ம இதை வந்து தொடர்ந்து எழுதுறதா இருக்கட்டும், அப்போ செய்கிறப்ப இந்த விஷயங்கள் என்ன ஆகும், நம்மளுக்குள்ள ஒரே பவர் கொடுத்துருது. அப்படியே நம்மளே வந்து ஒரு சக்தி வலைத்தளம் வந்துடுறோம். அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து கோவப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே கோவப்பட்ட வந்து திருப்பி ஒரு மாதிரி ஆகும். திருப்பி ஏற்கனவே வந்து நம்மளை வந்து டொமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அவங்கள்ட்ட விலகி போயிடணும். அந்த இடத்த விட்டு நம்ம நகர்ந்துக்கிறப்ப இதே மாதிரியான சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய செய்யும். ஏன்னா அந்த வாட்டர் மெத்தடுங்கிறது நம்ம எல்லாருமே, ஏன்னா எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம இன்றைக்கி ஒரு தண்ணி பழம் தூக்கி தான் போகிறோம். வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், சின்ன ஸ்கூல் போகிற குழந்தைகள் வந்து சத்துணவு போகிற குழந்தையாக இருந்தால் என்ன பண்ணுறான், அவன் சின்ன வாட்டர் பாட்டில் வேணும் அடம் பிடிச்சி வாங்கிட்டு தான் போகிறான். அந்த தண்ணி குடிக்கிறானோ இல்லையோ ஒரு சின்ன பேக் ஒன்று தூக்கிட்டு இல்லை ஒரு வாட்டர் பாட்டில் போட்டு ஒரு சத்துணவுக்கு பால் வாடிக்கோ இல்லாட்டி ஒரு ப்ரீகேஜிக்கு போகிறாங்க. அதேமாரி ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் எல்லாருமே ஒரு வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ அதை என்ன பண்ணலாம், இதேமாரி இந்த சர்க்கிள் எழுதுகிற அந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம அதில் வந்து திருப்பி மெத்தடை நம்ம இதை ஃபாலோ பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணி நம்ம குடிக்கிறப்ப எனர்ஜிக்காக நம்மளை ஃபீல் பண்ணலாம். அப்போ அந்த ஒரு சக்தியை வந்து இந்த வாட்டருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வாட்டரை வந்து நம்ம வந்து ட்ரிங்கிங் பண்ணுறப்ப நம்ம வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட் மைண்டுக்கு வந்துடுவோம். நம்மகிட்ட எந்த ஒரு இதுவுமே யாரும் வச்சுக்க முடியாது, நம்மகிட்ட யாருமே செய்ய மாட்டாங்க, பிரபஞ்சம் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒரு சேஃப்டிக்கு நம்ம வந்து வந்துடுவோம். நம்ம வந்து அந்த ஒரு ஃபீல்டில் வந்துட்டாலே அது ஒரு பதிவாயிடும். ஏன்னா பிரபஞ்சம் நம்மளை பாதுகாக்குது, இந்த சுச்சுவேஷன் வந்து நம்மளை பாதுகாப்பாக இருக்குது. எப்படி வந்து அப்பா கடவுளே முருகா அப்படின்னு சொல்கிறோம், ஒரு திமுல் வந்து அம்மா அப்பான்னு சொல்கிறோம், அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்மளுக்கு பாதுகாப்பு பண்ணுறாங்க, ஒரு நம்மளுக்கு சப்போர்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த வேலை வந்து நம்ம எடுத்துக்கணும். அவங்க சொன்ன மாதிரி அது தொடர்ந்து நம்ம செய்யணும். இந்த விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும். ஏனோ தானோன்னு செய்யாமல், அவங்க இப்போ ஒரு சொன்னாங்க இல்லையா, ஏனோ தானோன்னு செய்யாமல் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அவங்களுக்கு அதில் எது வந்து பெஸ்ட்டாக தெரியுதோ இல்லை அவங்களால எது செய்ய முடியுதோ அதை அவங்க எடுத்துகிட்டு செஞ்சாலே போதும். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா சுச்சுவேட் நிறைய கொடுத்துட்டு வராங்க. ஒன்று ஒன்றுமே ஒன்று கனெக்ட் வருது. ஏன்னா நம்ம லைஃபே வந்து பார்த்திங்கன்னா
ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பிளேஸில் கனெக்ட் ஆகும், இன்னொன்று ரிலேஷன் சர்க்கிளில் கனெக்ட் ஆகும், இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கனெக்ட் ஆகும். இப்படியே வந்து நம்மளுடைய வாழ்க்கையே ஒருத்தர் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி போகிறது இல்லையா? அப்படி இருக்கப்ப நம்ம இந்த ஒரு சுவிட்சோடாக இருக்கட்டும், நம்பர்ஸாக இருக்கட்டும், என்ன ஆகும், ஒன்றோட ஒன்று கனெக்டிவிட்டி தான் வந்துட்டு இருக்கும். அப்போ நம்ம வந்து ஆமாம் அப்போன்னு சொன்னாங்க இப்போன்னு சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கு கூட, ஏன்னா இந்த கனெக்டிவிட்டி வர்றது உங்களுக்கு எது வந்து ஈஸி மெத்தடாக இருக்குது, நீங்கள் அதை எடுத்து எது ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். நோட்டில் எழுதுறதா இருக்கட்டும், அவங்க கையில் எழுதிக்கலாம்னு சொன்னாங்க. இதில் வந்து நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம். ஒரு சின்ன ஒரு பேனலில் அப்படி எழுதி வச்சுக்கிறதுனால நம்ம சேஃப்டியாக நம்ம நம்பிக்கைன்னு தெரிஞ்சு நம்ம கயிறு கட்டுறோம். இது என்ன கடவுள் நம்பிக்கைன்னு தெரியல, நம்ம கடவுள் வந்து நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிற பேரில் நம்ம கயிறு கட்டுறோம். அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ஒரு நம்பர் எழுதுகிறப்ப, இந்த ஸ்டூடியோவில் எழுதுகிறப்ப, அப்போ அந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸோட எனர்ஜிக்கு வந்து நம்ம கூட இருக்குது, நம்ம கூட எந்த ஒரு சக்தி வந்தாலுமே அது தடுத்துரும். அப்போ இவங்க யார் என்ன பேசுனா என்ன, அது என் மைண்டுக்கு போகாது, நான் வந்து ஃப்ரீ மைண்டோட நான் என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு நான் ஹாப்பியாக நான் வீட்டுக்கு போங்கிற மைண்டுக்கு நீங்கள் எல்லோரும் வந்துடுவீங்கன்னு தான் மேடம் வந்து நம்மளுக்கு இவ்வளவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃபாலோ பண்ண வேண்டியது யாரோட கடமை? நம்மளோட கடமை. நம்மளோட கடமை என்ன? இதை ஃபாலோ பண்ணுறது நம்மளோட நிப்பாட்டிக்காமல் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், ரிலேட்டிவ் சர்க்கிளாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்ன பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் குறைஞ்ச ஒரு 100 பேர் 200 பேர் சேவ் பண்ணுறோம். அதனால தான் அவன் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 5 பேருக்கு முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கே டிலே பண்ணுறது பிரச்சனை. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு அத்தனை பேருக்கும் ஒரே மெசேஜாக ஒன் டைமில் அனுப்பிடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு மெசேஜை ஒரு 5 பேர் தான் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போது ஒரு 5 பேருக்காவது ஒரு நல்ல விஷயத்தை நம்ம நீங்கள் சொன்னீங்கனாலே அவங்க ஃபாலோ பண்ணி, ஓகே நீ ஒரு மெத்தட் எனக்கு அனுப்பிவிட்ருந்தேன், ஏதோ ஒரு சேனலில் பார்த்து சொல்லி அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன், எனக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஃபீலுக்கு நீங்கள் வருவீங்க. இப்போ நீங்கள் நம்ம சேனலை பார்த்து உங்களோட ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சுச்சுவேட்ஸ், ஏஞ்சல் நம்பர்ஸ், ரேக்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனலுக்கு மேம் கொண்டு வருவாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளுடைய மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் அதை ஷேர் பண்ணுறதும் அவங்களோட வேலை. இதே மாதிரி நல்லதொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். என்னுடன் இருப்பவர் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேடமுடன் நான் உங்கள் நற்பவி சரவணன். நன்றி, வணக்கம்.